ஹாப்பி மார்னிங் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி டேயில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டப்ஸ் நடக்குதோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக கிவ் இட் டு யூ. ஸோ சப்போர்ட். வாவ், கொழுக்கட்டை. ஸோ காஃபி டைம். Strong coffee. So coffee, tea எல்லாம் without sugar தான் I used to have for past, I don't remember, maybe 4-5 years. So மில்க்கும் டைல்யூட்டடாக, அதாவது ரொம்ப திக்கான மில்காக இல்லாமல் லைக் இந்த டம்ளரில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் இந்த டம்ளரில் தான் காஃபி குடிக்கிறோன்னா இவ்வளோ மில்க்கு, அதனோட ரிங் ஃபிங்கர் பாருங்கள், இவ்வளோ மில்க்கு இவ்வளோ வாட்டர் அவ்வளோ யூஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி தான் யூஸ் டு ஹேவ். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் லைக் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பால்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பேசிக்லி. அவ்வளோதான். தங்கம் வர வெயிட் பண்ணு தண்ணி கொடுத்துட்டு வர வெயிட் பண்ணு. வர வா, கம். It is a good girl. Hi. Suri இங்க வா. Come. வெஜிடபிள் சாம்பார். இது நீ எடுத்துட்டு போலையா? நான் அதை மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ஆனால் இங்கேயே சாப்பிட்டேன் ஆக்சுவலி. நான் நேற்று ஒன்று சாப்பிட்டேன். அது பச்சை பழம் தான். ஓகே, மேலே ஊற்றுவாக்கு. போ. லேட் முட்டை ஃபார் யூ. இட்லி அங்கிள். அவ்வளோதான். வணக்கம். சாப்பிட்டுக்கோங்க. இது கவுனி அரிசி. நல்லா இருக்கா? சரி. தண்ணி வேணுமா? எந்த கையில் பிடிச்சிக்கப்பா? ஓகே. நல்ல தூரில் ஒரு லிட்டர் பயப்படாமல் ஊற்று. ஓகே. போதும். அப்பா மெதுவாக வச்சு காலை எடுத்துக்கோ. நல்லா எடுத்துக்கோ. வைத்தி அங்க வைத்தி செல்லம் வைத்தி. குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஆண்டி பண்ணது கவுனி அரிசி உருண்டை. எஸ், சாப்பிட்டு கவனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் அண்ட் மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அருண் பாபு சொல்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
கவுனி அரிசி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாரம்பரிய அரிசி. இந்த கவுனி அரிசி புட்டு இன்னைக்கு சாப்பிட்டோம். புட்டு கிடையாது, கொழுக்கட்டை. கொழுக்கட்டை. கவுனி அரிசிக்கு தமிழ் பாரம்பரிய சித்தா மெடிசனில் மீனிங் என்னன்னா வலிமை தரும் அரிசின்னு அர்த்தம். இதை வந்து அந்த காலத்தில் வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள அந்த மாடர்ன் சைஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. கவுனி அரிசி வந்து பயங்கரமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அயன், ஜிங்க், மெக்னீஷியம் அதிகமாக உள்ள ஒரு பொருள். நம்ம பாடிக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ், அதாவது இன்சுலினை ஏற்றாமல் பாடியோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டிலாம் உள்ளது. பட் ஆனால் இது வந்து 1 to 2 times a week தான் எடுத்துக்கணும். அந்த காலத்தில் ஹெவிலே அண்ட் தென் ப்ரெக்னன்சியில் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக எடுத்துக்கூடாது. அட் த சேம் டைம் 1 to 2 weeks வந்து எக்ஸலண்டான ஃபுட்டு. இது மாடர்ன் மெடிசன். 1 to 2 days a week. யா, 1 to 2 times a week. ஓகே, நம்ம எடுத்துக்கணும். என்ன மாதிரி எடுக்கலாம்? கவுனி அரிசில எதனா பெஸ்ட் வந்து இந்த கொழுக்கட்டை தான். ஏன்னா அதோட எந்த விதமான நியூட்ரிஷன் வேல்யூமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம வருது. ஆமா, ஆனா டயட்ல இருக்கறவங்க கொஞ்சம் டவுட் பிகாஸ் இதுல வெல்லம் சேர்த்திருக்காங்க. சோ டயட்ல இருக்கறவங்க சாப்பிட முடியாது. வெல்லம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. தேவையில்லை கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சோண்டு கீயும் ஆட் பண்ணிட்டு இதோட பெனிஃபிட் டபுள் மடங்கா இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்று. செகண்ட் க்ளோசஸ்ட் ஆப்ஷன் would be கவுனி அரிசியில் பண்ண தோசை. ஸோ அதனால் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, இது வந்து ஒரு பாரம்பரியமான ஃபுட்டு. கண்டினியூஸாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இதை நீங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். மார்னிங்லேருந்து மிட் ஆஃப்டர்நூனுக்குள்ளே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஹெவியாக டைஜஷன் தேவைப்படும் அதுக்கு. அந்த அளவுக்கு அது எனர்ஜி உள்ள ஒரு ஃபுட்டு. அட் த சேம் டைம் டைஜஸ்டிவ் இஷ்யூ உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து காஷியஸாக எடுத்துங்க. மற்றபடி இது ஒரு எக்ஸலன்ட் ஃபுட்டு. நீங்கள் மாடர்ன் மெடிசன் பேக்கப் பண்ணால் ஒன் ஆஃப் த வந்து சூப்பர் ஃபுட்டு. இது நீங்கள் ப்ளூபெரி அவ்வளோ காசு செலவு பண்ணி சாப்பிட்ற அதில் உள்ள அந்த ஆந்தோசைனைன்ஸுங்கிற இன்ஃப்ளமேஷன் மார்க்கர் இதில் இருக்குது. பாலிஃபினால்ஸ் இருக்குது, ரெட் வைனில் உள்ளது எல்லாமே இதில் இருக்குது. அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, வளமாக்கலாம். செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ராமசாமி, சிதம்பரம். சிதம்பரம்.